Hello guys, welcome to Stories of This is Naveen with CM Tony. நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ் ட்ராவல் வ்ளாக்ஸ் அடிக்கடி போட்டுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், BMW G310R. ஸோ ஆல்ரெடி டெலிவரி வீடியோ போட்டுருக்கோம். டெலிவரி வீடியோக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் உங்கள் சைட்லேருந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே போல் வந்து ரைடிங் ரிவ்யூ அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாக் அரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன நியூ கொடுத்துருக்காங்க, BS6 வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ரைஸ் கட் பார்த்தீங்கன்னா 60K வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே செக்மெண்ட்டில் இருக்க RR310 வாங்கலாமா இல்லை BMW G310R வாங்கலாமா? ஸோ எல்லாத்தையும் அந்த வீடியோக்குள்ளே பார்த்துலாம். ஸோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் தான். டிசைன் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் லுக்கு அண்ட் நேக்கட் லுக்கு மாதிரி தான் இருக்குது. டிசைன் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க BMW. ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து குனிஞ்சி ஓட்டுற மாதிரி இல்லை, நல்லா அப்ரேட்டாக வந்து கம்ஃபர்ட்டாக வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்ல மஸ்குலராக இருக்குது. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பல்காக இருக்குது வண்டி. ஸோ டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க, டிசைன் வந்து எக்ஸலண்ட் தான், எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. குவாலிட்டின்னு பார்க்கும்போது BMW எப்பவுமே வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. டேங்கில் மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து டேங்க்கு மட்டும் கொஞ்சம் அமுங்குது, ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பக்காவாக இருக்குது. டிசைனும் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், டிசைன் வந்து பார்த்துருவோம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் டேங்க்கு மட்டும் லைட்டாக அமுகுதுன்னு சொல்லலை. ஸோ பாருங்கள், காமிக்கிறேன். அந்த சவுண்ட் கேட்குதுங்களா? இந்த டேங்க்கில் மட்டும் கொஞ்சம் வந்து அமுங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க BMWவில். ஹெட்லைட் வந்து ஃபுல்லாகவே எல்இடி தான். அண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாவ், செம்மலை. அண்டு இது வந்து ஹை பீம், ஓகேங்களா? இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ரீச் விசிபிலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். எல்இடி ஹெட்லைட்ஸ் அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ரீச் விசிபிலிட்டி. டூரிங்லாம் போகும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டூரிங் லைட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணே தேவையில்லை. இந்த லைட்ஸே வந்து மோரோவர் எனாஃப்னே சொல்லலாம். அதே போல் BMW G310R BS6ல் டெயில் லைட்னு பார்க்கும்போது டெயில் லைட்டும் வந்து நல்லா ஒரு எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ரீச் விசிபிலிட்டி இருக்கும். இண்டிகேட்டர்ஸும் வந்து ரியரில் வந்து எல்இடிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ரீச் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ டெயில் லைட்னு பார்க்கும்போது நல்ல ஒரு எலாங்கேஷன் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட்லேருந்து நல்ல ஒரு எலாங்கேஷன் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெயிலும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இல்லை. ஸோ பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து அடிக்கும். ஸோ கைஸ், நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் மட்கார்டு மட்டும் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதில்லை, பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ அது மட்டும் வந்து இந்த வண்டி வாங்கினா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ கைஸ், BMW G310R சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ BMW கண்டிப்பாக வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்லாம் வந்து பேச்சே இல்லை, ஓகேங்களா? ஸோ சஸ்பென்ஷன் டியூனப்லாம் வந்து பக்காவாக இருக்கும். சஸ்பென்ஷன் டியூனிங் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ரைடிங் ரிவ்யூவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து சஸ்பென்ஷன்லாம் வந்து ப்ரீமியம்னஸ் தான், அதை நம்ம கண்ணை மட்டும் சொல்லலாம். சஸ்பென்ஷன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கம்ஃபர்ட்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. BMW G310R ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மோனோஷாக் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சஸ்பென்ஷன் டியூனப் வந்து செம்மையாக இருக்கும். BMWவில் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோஷாக் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் டியூனிங் கம்ஃபர்ட்டில் எப்படி இருக்குன்னு ரைடிங் ரிவ்யூவில் தெளிவாக பார்த்துருவோம் கைஸ். BMW G310R BS6ல் ஃப்ரேம்னு பார்க்கும்போது டியூபுலர் ஸ்பேஸ் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கார்னிங் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், ஃப்ரேமோட டியூரபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே போல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னு பார்க்கும்போது ஃப்ரேமில் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் நூக்கன் கார்னர் வந்து வாட்ச் பண்ணேன். எங்கே பார்த்தாலும் போல்ட்ஸ் நெட்ஸ் ஆகட்டும், அதுவும் வந்து ரெஸ்ட்டெல்லாம் ஆகலை. வண்டி வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஆக போகுது. இந்த ரெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இல்லை. நான் ஃபுல்லாகவே வந்து வாட்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஃப்ரேம் குவாலிட்டிலாம் வந்து செம்மையாக இருக்குது, ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். BMW G310R BS6ல் பார்த்தா பிரேக்கிங்னு பார்க்கும்போது பைப்ரேக் கேலிபர் 300mm டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிரேக்கிங்கில் வந்து பஞ்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிரேக்கிங்கில் வந்து எந்த பஞ்சாயத்துமே இருக்காது தான் நான் சொல்லுவேன். BMW போத் ரியர் ஆகட்டும் ஃப்ரண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் 300mm பைப்ரேக் கேலிபர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிரேக்கிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது ரைடிங் இவ்வளோ தெளிவாக பார்த்துருவோம். ஸோ கைஸ், BMW G310R ரியர் பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ரியர்லேயே வந்து ABS தான் 230mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் லாக்கிங் யூனிவர்ஸ் அந்த பஞ்சாயத்தில் வந்து எங்கேயுமே வராது. ஏன்னா டியூவல் சேனல் ABS, ஃப்ரண்ட்லும் ABS, பின்னாடி ABS. பிரேக்கிங்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் BMW. ஸோ பிரேக்கிங் எப்படி வேலை செய்யுது, நல்லா பஞ்சியாக இருக்கா, எல்லாமே வந்து ரைடிங் ரிவ்யூவில் தெளிவாக பார்த்துருவோம்.
ஸோ கைஸ் நவ் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவோட மெயின் ஹார்ட் கோருக்கு போய்டும் இன்ஜின். ஸோ இன்ஜின்னு பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் DOHC. ஸோ மேக்ஸ் பவர்னு பார்க்கும்போது 34 bhp at 9500 rpm அண்ட் மேக்ஸ் டார்க்னு பார்க்கும்போது 28 Nm டார்க் at 7500 rpm. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு 6000 rpm வரையும் ஒரு நார்மல் பைக் மாதிரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆஃப்டர் 7500 rpmக்கு மேலே தான் வந்து ஒரு ப்ளஷ்ஷே வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இது BMW அப்படின்ட்டு. ஓகேங்களா, BMW பார்க்கும்போது ஒரு நியூ டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ரிவர்ஸ் இன்க்ளைன்ட். நீங்கள் கேட்கலாம் ரிவர்ஸ் இன்க்ளைன்ட்லாம் என்னடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ மற்ற பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப் வந்து கீழே இருந்து வரும். ஓகேங்களா, இங்கே ஃப்ரண்ட்லேருந்து எக்ஸாஸ்ட் பைப் வரும். ஸோ BMW உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ இங்கேருந்து எக்ஸாஸ்ட் பைப் வருதா. ஸோ எக்ஸாஸ்ட் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே போகும். ஸோ எக்ஸாஸ்ட் பைப் இங்கே இருக்கும். ஹேர் இன்டேக் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து முன்னாடி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா போகும்போது வேகமாக போகும்போது உங்களுக்கு ஹேர் இன்டேக் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து போகும். ஸோ எக்ஸாஸ்ட் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரும். நம்ம கிளாசிக்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரும். ஓகேங்களா, அதுதான் வந்து ரிவர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸாக வந்து எல்லாமே ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்கனால ஒரு ரிவர்ஸ் இன்க்ளைன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் மெக்கானிக்கல் டேர்ம்ஸ்லாம் பெருசாலாம் இல்லை குழப்பத்துக்கு. ஓகேங்களா, BMW G310R BS6 வெயிட்னு பார்த்தீங்கன்னா 158 kg. ஸோ ரொம்ப வந்து வெயிட்லெஸ் பைக் தான். ஈஸியாக வந்து ஓட்டலாம். யாராக இருந்தாலும் வந்து ஃபேட் பாய்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாருமே வந்து லீன் பாய்ஸ் ஆகட்டும் ஈஸியாக வந்து ஓட்டலாம். ஸோ வண்டி வந்து அப்படியே காற்றுல பறக்கும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரைடிங் ரிவ்யூவில் பார்த்துருவோம். கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்க்கும்போது 165 mm வந்து BMW கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான கிரவுண்ட் கிளியர்ஸ் தான். ஸோ ரொம்ப ஆஃப் ரோடிங்லாம் வந்து நீங்கள் போக முடியாது. ஸோ நம்ம ரோடுக்கு போதுமான கிரவுண்ட் கிளியர்ஸ் தான். ஸோ செம்மையாக இருக்குது வண்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வண்டி வாங்கினாலும் கம்ஃபர்ட் தான். சீட்டிங் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி தான் இருக்குது. ரைடருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே போல் பில்லியனுக்கும் வந்து நல்ல ஒரு பெரிய சீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில்ஸும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கராக தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் கிராப் ரயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கராக இருக்குது. பில்லியனும் வந்து உட்காரலாம். ஸோ அம்மாலாம் கொஞ்சம் உட்காரது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ ரைடரும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து டூரிங்கும் வந்து செம்மையாக பண்ணலாம். ஸோ சேட்டில் பேக்ஸாக வந்து சரி மவுண்ட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் அப்ஷிஃப்ட் எக்ஸாஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர் பாசிங்கு இந்த சைக்ளோன் டைம்லாம் நீங்கள் ஈஸியாக ஓட்டு போடலாம். மோஸ்ட்டாக வந்து எக்ஸாஸ்ட்குள்ளே வந்து தண்ணிலாம் அவ்வளோ வாய்ப்புகள்லாம் கம்மி தான். ஓகேங்களா, ஸோ ஓகே காஸ் BMW G310 மிரர் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது எக்ஸலண்டாக தான் கொடுத்துருக்காங்க. சின்ன மிரர் தான், பட் விசிபிலிட்டி ரியர் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. போத் 2 மிரர்ஸும் ஆகட்டும். ஸோ ஸ்டியரிங்னு பார்க்கும்போது இதுதான் வந்து ஸ்டியரிங் வியூ. ஓகேங்களா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டர்டியான ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் செம்ம ப்ரீமியம் எக்ஸலண்ட்டுங்க. அது கிளச்சும் வந்து ஸ்லிப்பர் கிளச் தான், ரைட் பை ஒயர் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஃபுல்லாக நார்மல் கிளச்சில் ரைட் பை ஒயர் டெக்னாலஜி, அட்ஜஸ்டபிள் கிளச்சு அண்டு பிரேக். ஓகேங்களா, ஸோ உங்கள் ஓன் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டுமே போத் கிளச் அண்டு ஃப்ரண்ட் பிரேக் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்துருவோம் என்ன கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணாலே கொஞ்சம் லேட் ஆகுது இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் ஓப்பன் ஆகிறதுக்கு. மை காட், பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது நீங்களே பாருங்கள். இப்போ தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ லோ ஃபியூல் இண்டிகேட்டர், நியூட்ரல், ரேஞ்சு, கிலோமீட்டர் அண்டு டாக்கோமீட்டர், கியர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. என்ன கியரில் போகுதுன்ட்டு, டைம், ABS அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் லெவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓடோ ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க 41.8 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரேஞ்ச் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்டான நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். நல்ல ஒரு வைட் விசிபிலிட்டி தான் தருது. இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது நல்லா எல்லாமே வந்து தருது. ஸோ செம்மையாக இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல். செம்ம தான். கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் விசிபிள் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பக்கா. சுவிட்சஸ் என்ன லொக்கேட் பண்ணியிருக்காங்க பார்த்துருவோம். இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் எப்படின்னு கேட்குறீங்களா? தொண்டை கட்டின மாதிரி இல்லை. ஸோ லைட்டாக வந்து ஹாரனுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு ரெய்னி சீசன்னால. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல்ஸ், பாஸ், இன்ஜின் குயில் சுவிட்ச் அண்ட் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து சுவிச்சஸ்ஸு. ஸோ ஹசார்ட் லைட் வந்து மிஸ்ஸிங், நீங்கள் தான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, கியர்ஸ்ன்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் கியர் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 250 மாதிரி டியூக் 250 மாதிரி டொக்குன்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டி பார்ப்போம் ரைடிங்கில் எப்படி இருக்குது, அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் எப்படி இருக்குது, கியர் பேட்டர்ன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபுட் ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா போத் ரைடருக்கு வந்து செமையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டு பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது குவாலிட்டி, ஆனால் சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சேரி கார்டு வந்து வராது, நீங்கள் வந்து ஓனாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வரும். ஸோ அம்மாலாம் உட்காடுறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் இதில். ஓகேங்களா, மற்றபடி வந்து குவாலிட்டிலாம் வந்து செம்மையாக இருக்குது. டேங்க் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மட்டம் பண்ணியிருக்காங்க. நகர்த்துற பாருங்க. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போதும் டூரிங் போகிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினே பார்த்தீங்கன்னா
இந்த சிம்பிள் இதுக்கு தான் வந்து வண்டி வாங்குறது மெயினே. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் மிஷின் இது, ஓகேங்களா? ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி RR310 வாங்கலாமா இல்லை BMW G310R வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50K வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் அதிகம் தான். RR310ஓட G310R வந்து ஒரு 40,000 ரூபாய் அதிகம் தான். உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு வந்து என்ன இருக்குது, என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் லுக்கு, அது ஒன்று BMW ப்ரீமியம் லுக்கு. அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். டிவிஎஸ் இன்ஜின் மாதிரிலாம் இருக்காது, ஓகேங்களா? இன்ஜின் வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் அதே போல் வந்து ரீசேல் வேல்யூவும் உங்களுக்கு வந்து அதிகம் BMWவில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு RR310ஓட. RR310ல என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இது ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஆகுது, ஓகேங்களா? ஃப்ராங்காக சொல்கிறேன் 8,000 ஆகுது BMWக்கு. நீங்கள் RR310 எடுத்துகிட்டு போனால் அரௌண்ட் உங்களுக்கு 4,000லேயே வந்து முடிச்சிடும். பாதினே வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக பாதிலே வந்து முடிஞ்சிடும் 4,000லேயே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட் அவைலபிலிட்டி வந்து RR310க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட் போயிடுச்சு அப்படின்னாலே ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ், மெயின் வந்து எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ்லாம். ஸ்பேர் பார்ட்டும் வந்து டிவிஎஸ்க்கு வந்து அழகாக கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் RR310 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். ஃப்ராங்காக சொல்கிறேன். ஸோ நிறைய RR310 ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பாக இருக்காதீங்க, ஓகேங்களா? இருக்கத்தான் சொல்ல முடியும். ரொம்ப மட்டம் தான், அது ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ BMW கூட கொலாபரேஷன் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு டிவிஎஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ்டு ஒரு பைக் கிடைக்கும். அதே போல் இன்ஜின் வந்து செம்ம ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரைடிங்கில் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, மற்றபடி எல்லாமே சேம் தான், ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் மட்டும் உங்களுக்கு RR310ல ஒரு பெரிய ஃபோன் அப்படியே வந்து சொருவுனா மாதிரி இருக்கும். விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து நல்லா தான் இருக்குது, இதுலேயும் ஒன்றும் குறை இல்லை. BMW மெயின் பிராண்டு செம்மையாக இருக்குது. இதுதான் வந்து என்னோட BMWவோட G310R வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணி தான் வரும், ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன். This is Naveen with CM Tony. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் சந்திக்கிறேன். அதுவரையும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பை.